ஓகேவா? அந்த மாரி ஆள தான் தூக்கி நிறுத்தி அந்த இப்ப இருக்க சில யூடியூப்ஸ்லாம் வந்து தூக்கி நிறுத்தி இப்ப பிக் பாஸ் வரைக்கும் போய் அனுப்பிச்சாச்சு. இவரு என்னன்னா, தங்கச்சி, தங்கச்சின்னு சொல்லிட்டு பார்வதி. ஒரு பொண்ண விட்டு வைக்கல. விட்டு வச்ச ஒரே பொண்ணு எனக்கு தெரிஞ்சு கனி மட்டும் தான். அவங்களே இப்ப நேத்து அசிங்கமா திட்டிட்டாரு. 2 பேரும் கட்டி புடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாரி. என்னன்னா, அரோரா கிட்ட பேசும்போதும், "அரோரா உன்ன பார்த்தாலே ஒரு மாரி இருக்கு" அப்படிங்கிறாரு. அப்புறம் அரோரா கிட்ட ஏதோ இந்த ஒரு கடிதம் எழுதினேன் பாட்டு. அந்த பாட்டு பாடிட்டே இருந்து கீழ பார்த்து இங்க பார்க்குறாரு. தேவையில்லாத இடத்துல பார்க்குறாரு பெண்கள. அந்த பொண்ணுக்கு டக்குன்னு கேட்குது. "எதுக்கு ஆமா. நீ வந்து மூஞ்சி இங்க இருக்கு மூஞ்சி இங்க அப்படின்னு. இருக்கு. என்ன நீ எங்க பார்த்துட்டு ஆமா. இருக்க?" அப்படின்னு கேட்குது. அதே மாரி கெமியும் ஒரு வாட்டி சொன்னாங்க. கெமி வந்து "ஏன் என் வயித்த பார்த்துட்டு இங்க இருக்க?" பார்க்குறேன் அப்படின்னு அங்க அப்படின்னு டைரக்டா சொன்னாங்க. கேட்டாங்க. அது வந்து தேவையில்லாம அது சண்டையில அவங்க கெமி வாண்டடா பண்ணுது. ரெஜிஸ்டர் பண்ணணும்னு பண்ணுது அது. இது வந்து இவங்க பண்றாங்க. சுபிக்ஷா கிட்டயும் அப்படிதான் சுபிக்ஷா பார்த்தாலே ஒரு மாரி இருக்குப்பா அப்படிங்கிறது. அரோரா என்ன வாசனை போடுற, என்ன சென்ட் போடுற செம்மையா இருக்குது அப்படிங்கிறது. அப்சராவ அப்சரா கிட்டயும் போயிட்டு இப்படி போயிட்டு அப்படிங்கிறது. ஏன்டா உனக்கு என்ன தான்டா வேணும்? நீ எனக்கு தெரிஞ்சு மோந்து பார்க்காத ஒரு ஆள் உங்க அம்மா மட்டும் தான் நெனைக்கிறேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும். வீடியோ வந்து வெளிய பார்த்தாருனா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. என்னன்னா பொண்ணுங்கள வந்து நீ ஒரு போக பொருளா தான் பார்த்துட்டு இருக்க. நீ வந்து அந்த அது ஆஹா அந்த பொண்ணு வந்து ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு தங்கச்சியாவே நீ பார்க்கிறதே இல்ல. ஒரு காம கண்ணோட்டத்தோட தான் பார்த்துட்டு இருக்க மாரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா, ஒவ்வொரு இந்த ட்ரெஸ் அவுத்து போட்டு நிக்கிறது சரி. நீங்க பார்த்தீங்கன்னா, எங்க வீடுல பார்த்தீங்கன்னா, என் கேர்ள் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என் பல் வரிசை நல்லா இருக்குன்னு சொன்னா, பல்லு ஈன்னு காமிச்சுனே இருக்கிறான். பல்லு ஃபுல்லா கரை புடிச்சு போய் கிடக்குது. ஃபுல்லா பாக்கு போட்டு. அந்த பல்லு அழகா இருக்குதாம். பல் வரிசையா இருக்குதாம். ஆ க என்னது தமிழனுக்கான பல்லோ ஏதோ ஒண்ணு. இது ஏன் தமிழன் கொண்டு வந்துட்டு ஒரு மகா மட்டமான அது ஒரு அந்த கமல் சாரோட எம்பிபிஎஸ் சகல கலா டாக்டர் அது இப்படி பாட்டு. இப்படி பண்ற ஒண்ணுமே ஃபுல்லா தொங்கி போய் கிடக்குது. உனக்கு ஜிம் டோனும் கிடையாது. ஃபுல்லா பொதன்னு ஆடுது. நீ எனக்கு ஒண்ணுமே புரியல. எத என்ன நினைச்சுட்டா பண்றீங்க அப்படிங்கிற மாரி தான் வினோத் இருக்கு. கரெக்ட்டா சொல்லியிருப்பாங்கன்னா, சிக்ஸ் சிக்ஸ் பேக்கா பேக்கா இருக்கு இருக்கு. இல்ல காட்டின்னு உண்மைதான் சுத்துறேன் அது. அப்படின்னு. அது ஃபேமிலி பேக் கூட கிடையாது. இது ஃபேமிலி தொங்கி போன பேக் அது. அந்த மாரி வச்சுட்டு பொண்ணுங்க இருக்கிற இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பண்ணலாம். இப்போ சத்யா இருந்தாரு. சத்யாவும் கிட்டத்தட்ட இதே மாரி தான். ஆமா. ட்ரெஸ் இல்லாம அவரு அ கொஞ்சம் ஜிம் இது இது. இப்போ ஆனா ஜிம் டோன் இருந்தா மட்டும் நீ சட்டை இல்லாம போலாமா அப்படின்லாம் கேட்கறலாம் தப்பு தான். ஆனா என்னன்னா, அதுவும் தப்பு தான். வீட்டுக்குள்ள இத்தன பேர் இருக்கும்போது, எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ குளிக்கும்போது, இல்ல குளிச்சுட்டு வரும்பொழுது, இல்ல சும்மா ஏதாவது டாஸ்க் பண்ணும்போது பண்ணலாம். சும்மாவே நீ நெறைய தடவ இந்த சட்டை இல்லாம இருந்து பார்க்குற மாரி இருந்தா பரவால்ல. ஏதோ மாரி இருக்கிற. அப்படி இருக்கும்போது பொண்ணுங்களுக்குலாம் அருவருப்பா தான் இருக்கும்.